நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். நான் உங்கள் அருண்மொழித்தேவன். டிராவலர் மிஷன் வலைவலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பூங்கா நகருடைய நடைமேடை விவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பார்க்கும்போது அதாவது பூங்கா நகர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கான நடைமேடை பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. அது அதிக அளவு பயணிகளை கையாளுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், இந்த காணொலியில் பார்க்கும்போது தெரியுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளவு அகலம் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். இன்னும் மின் தூக்கி இயக்கலை. மின் தூக்கி இப்போ தான் வச்சுருக்காங்க. அதுக்கான எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அகலமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இது அதிக அளவு பயணிகளை கையாள முடியும். இங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய பார்க் தொடர் வண்டி நிலையம் தெரியும். நீங்கள் பார்க்கலாம். நல்ல அகலமாக இருக்குது. அதிக பயணிகளை கையாள முடியும். இந்த இடத்துல பூங்கா நகரிலிருந்து நடைமேடையும் குறுகலாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் மின் தூக்கி இன்னும் அமைக்கலை. இது பொது மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. இந்த இறங்குற இடம் நல்ல அகலமாக இருக்குது. நல்லா இருக்குது அகலம். இந்த அளவுக்கு அந்த பக்கமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் வழி. அதாவது நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து பூங்கா நகர் நடைபாதை. இன்னும் சுற்றுச்சுவர் அமைக்கலை. முடிச்சிருவாங்க. கூடிய விரைவில் முடிச்சு விட்டுருவாங்க. பார்க்கலாம். நல்ல அகலமாக இருக்குது. பாதுகாப்பு வேலையெல்லாம் அமைச்சிட்டாங்க. இது இந்த மேற்கூரை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கூரை போட்டுட்டாங்கன்னா மழை காலங்களில் நம்ம நனையாமல் போகலாம். நான்காவது வழித்தட வேலை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. சென்னை கடற்கரை முதல் சென்னை எழும்பூர் வரை. மீண்டும் நம்மளுடைய பழைய பாதைக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த சிதிலமடைந்த பாலத்தை எப்போ நீக்குவாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்க்கலாம், இங்கே மரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்போ நீக்குவாங்கன்னு தெரியல. இதை நீக்கினாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, எப்படி மரம்லாம் வளர்ந்து போய் கிடக்கு பழைய பாலத்தில். இது நம்ம முதல் பயன்படுத்தின பாதை. ரொம்ப அசுத்தமாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரு பாதை இருக்குது. மழைக்காலங்களில் இங்கே தண்ணி நிற்கிது. இது கொஞ்சம் மேம்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பக்கிங்ஹாம் கால்வாய் தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூவமாறு. நான்காவது வழித்தடம் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க பார்க்கலாம். அடுத்த காணொலி நம்மளுடைய 4வது வழித்தடம் பற்றி தான். கண்டிப்பாக ஓரிரு வாரங்களில் மீண்டும் நம்முடைய டிராவலர் மிஷன் வலையொலியில் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.